அனைவருக்கும் வணக்கம். தற்போது மதுரையில் பிரம்மாண்டமாக ஒரு வெகு விமர்சையாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மதுரை நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு காணொலியை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சோழர்கள் அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நேரடியாக ஆட்சி புரியலனாலும் தன்னுடைய வாரிசுகளை வைத்து அங்கே அமர வைத்து ஆட்சி புரிந்தார்கள். ஆனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சோழர்கள் திருப்பணிகள் செய்யவில்லை. இந்த ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. ஏன் மதுரை கோயில் சோழர்கள் தீவிர ஒரு சிவபக்தர்கள், ஏன் மதுரை அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் திருப்பணிகள் செய்யலை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுது. அது என்னங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். அதாவது சோழர்கள் அங்கே 100 ஆண்டுகள் அங்கே ஆட்சி புரிந்தாலும் ஏன் மதுரை கோயிலுக்கு மட்டும் அவங்க செய்யலை? ஒருவேளை மதுரை கோயில் திருப்பணிகள் செய்யாத அளவுக்கு ஒரு நல்ல நிலையில இருந்திருக்கலாம் அப்போதைய காலகட்டத்தில். ஏன்னா ராஜேந்திர சோழருடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தான் அங்கே ஆட்சி புரிந்தார். அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அந்த கோயிலுடைய நிலைமை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு சக்தி பீடம், அதாவது பெண் தெய்வத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால சோழர்கள் அங்க திருப்பணிகள் செய்ய விரும்பல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு யூகம் தான், மற்றபடி இதுக்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. ஏன்னா அங்க சுந்தரேஸ்வரருக்கும் மிக முக்கியத்துவம் உண்டு. அம்மனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அது சுந்தரேஸ்வரருக்கும் உண்டு. அப்படிங்கும்போது சோழர்கள் சிவபக்தர்கள் அப்படிங்கும்போது சேர்த்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது முக்கிய காரணம் என்ன என்றால் அரசியல் சூழ்நிலை காரணம். என்னதான் அவர்கள் அங்கே ஆட்சி புரிந்தாலும் அது பாண்டிய மரபில் வந்த கோயில். அங்க சோழர்கள் ஆட்சி இருந்தாலும் அங்கு இருந்த மக்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு மக்கள். அப்படிங்கும்போது அதாவது சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் அப்போது எழுப்பப்பட்டது. உதாரணத்துக்கு நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலாம் பிரம்மாண்டமான கோயில் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இதுக்கு ஒரு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெண் தெய்வம் அதனாலதான் அவங்க சோழர்கள் வெறுத்தாங்க அப்படின்லாங்கிறதுலாம் வெறும் ஒரு வதந்தி தான். அடுத்து முக்கியமானது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல ஒரு நடராஜர் சிலை, முக்கியமான நடராஜர் சிலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த நடராஜர் சிலை நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கோயில்களை விட இது ஒரு மாபெரும் வேறுபட்டது. என்ன காரணம்னா, மற்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு சிதம்பரம் கோயில், திருவாரூர் தியாகராஜர் கோயில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜர் இடது காலை தூக்கி தான் நீங்க நடனம் ஆடுறத பார்த்துருப்பீங்க. ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வலது காலை தூக்கியவாறு நடராஜர் தாண்டவம் ஆடுற மாதிரி அங்க சிலை உள்ளது. இதுதான் அதாவது நம்முடைய சைவ மரபுக்கு ஒரு எதிராக இருக்கு. இதனாலதான் சோழர்கள் அதை வெறுத்தார்கள், அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யல அப்படிங்கிறதும் ஒரு யூகம் தான். அதுவும் ஒரு வதந்தி தான், அதுக்கும் ஒரு ஆதாரம் இல்லை, எல்லாம் ஒரு வதந்தி தான். அதாவது இந்த நடராஜர் வலது காலை தூக்கி ஆடியதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. அதாவது ஒரு புராண கதை, காலகட்டத்தில் சிவபெருமான் சிவனடியார்களுக்கு முன் நடனம் ஆடும் பொழுது இடது கால தூக்கி அவர் நடனம் ஆடும் பொழுது அதை பார்த்த சிவபக்தர்கள்லாம் களைப்படைந்தனர். அவருடைய களைப்பை போக்குவதற்காக சிவபெருமான் காலை மாற்றி வலது காலை தூக்கியவாறு ஆடினார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை. இதனாலதான் அங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல வலது காலை தூக்கியவாறு நடராஜர் காட்சியளிக்கிறார். மற்றபடி சோழர்கள் அந்த காரணம்லாம், ஏன்னா இது சான்றுகள் எதுவுமே கிடையாது. இது ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இன்னைக்கு ஒரு வரலாற்று துளி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.